நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் VRA எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரிமோட் கிட்ட வந்து நான் லாஸ்ட் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் ஆடியோ ரிசல்ட் மட்டும் தான் நான் வந்து போட்டிருப்பேன். மற்றபடி எக்ஸ்ட்ரா இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் வந்து நிறையா இருக்குது. அந்த செட்டிங்ஸ் மூலமாக வந்து நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து ஒரு ரிமோட் கிட்ட ஆன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபியூடெக் ஆடியோ அந்த கம்பெனியோட நேம் தான் வரும். இந்த வெல்கம் நோட் நேமை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இந்த கிட்டில் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே எஃப்எம் இருக்குது, ப்ளூடூத்து, பென்ட்ரைவும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் போன வீடியோ போட்டு காட்டிட்டேன். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா எஃப்எம்மும் இதுலேயே இருக்குது. அந்த எஃப்எம்மே வந்து நீங்கள் உள்ளே போய் தான் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் செட்டிங்ஸும் அடுத்து நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிக்கிற டைமு, இதையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரியே அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கு உண்டான இன்புட் கெயின், அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ரிமோட்டில் வந்து இப்போ யூஎஸ்பி ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை மாற்ற இதில் வந்து ஒரு நேம் வரும். இப்போ நம்ம இப்போ யூஎஸ்பின்னு அழுத்தும் போது இப்போ பாருங்கள் யூஎஸ்பின்னு வருது, ஆக்ஷன் அழுத்தும் போது ஆக்ஷன் வருது பார்த்தீங்களா. இந்த ஆக்ஸுங்கிறதே வந்து நமக்கு பிடிச்ச பேருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஆக்ஸ் 1ங்கிற இடத்துல நான் வந்து டிவியோட இன்புட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும்போது வந்து இதில் வந்து டிவின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆக்ஸ் 2 நான் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இன்புட் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஸ் 1 அழுத்தினா ஆக்ஸ் 1 ஒர்க் ஆகுதுங்களா, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுற மாதிரி வந்து இந்த பட்டன் அழுத்தினா இப்போ ஆக்ஸ் 1 மாறதுக்கு பதிலாக இந்த பட்டன் அழுத்தினா வேறு ஒரு மோடுக்கு மாறுற மாதிரியும் வந்து நம்ம செட்டப் பண்ணலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா வெல்கம் நோட்டை வந்து எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட் மோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்பீட் பட்டன், இதை வந்து 2 முறை ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போடணும். 1 2 3 4 பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ செட்டப்னு வந்துடும். ஆடியோ செட்டப் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் செட்டிங் போயிடும். சிஸ்டம் செட்டிங் போன பிறகு சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்கும். அடுத்து போனீங்கன்னா வெல்கம் எடிட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 3வது பார்த்தீங்கன்னா இன்புட் எடிட்டிங். 4வது பார்த்தீங்கன்னா பிடி நேம் எடிட்டிங். பார்த்தீங்கன்னா கீ மேப் செட்டிங். அடுத்து சேஞ்ச் பின். அடுத்து ஃபேக்ட்ரி ரீசெட் பின். நம்ம வந்து இப்போ வெல்கம் நோட் வந்து பார்க்கலாம். இப்போ 2வது வெல்கம் எடிட்டிங் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூடெக் ஆடியோ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கர்சரை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண ஒவ்வொன்றும் லெட்டர்ஸ் வந்து மாறும். லெட்டர்ஸ் வந்து மாறுது பார்த்தீங்களா, ஏபி. இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து அந்தந்த கர்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு இப்போ நேம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அந்தந்த இடத்துல இப்போ இப்படி வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு VRA மட்டும் போடுறேன். இப்போ சும்மா நான் இப்போ VRA மட்டும் சும்மா என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்படி என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வெல்கம் நோட் வந்து எடிட் ஆயிரும். இப்போ வந்து செட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றினது VR அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து உங்கள் பேரோ, இல்லை நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்குன்னா உங்கள் கடை பேர் போட்டு கீழே வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கஸ்டமர் அப்படிங்கும்போது வந்து உங்களோட பேரே போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிங்க பேரோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வெல்கம் நோட்டில் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் கெயினும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரியே என்னோடய ப்ளூடூத் நேம், உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் சர்ச் பண்ணும்போது ஒரு நேம் வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ளூடூத் நேமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாற்றிக்கலாம். சேம் அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ரிப்பீட் மோட 2 முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு போனால் ஆடியோ செட்டப் வரும். இது சிஸ்டம் செட்டிங்ஸு போயிட்டு ஜென்ரல் செட்டிங்கு. ஜென்ரல் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை
ஆஃப் ஆன், அதாவது இந்த பூட்டிங் ஆகிறது ஸ்டாண்ட் பை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, அது ஓபிடி மோடு, எல்சிடி டைமர், இந்த எல்சிடி வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் அது, அதுமாரி பூட் வால்யூம், அதாவது நீங்கள் செட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது வால்யூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குது. இது பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் போட்டிருக்கோம், அதாவது வந்து ப்ரீவியஸாக நீங்கள் என்ன வால்யூம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்களோ அந்த செட்டிங்கே வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் இது எல்லாமே மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மோட் லாக்கு, ஒவ்வொரு மோடும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது வந்து கெயின் லாக்கு, நான் எதுவுமே வந்து லாக் பண்ணி வைக்கல, எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கீஸ் லாக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் எதுவுமே வந்து ரிமோட் எதுவுமே ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு பீப் டோனு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது. இதுக்குள்ளேயே வந்தீங்கன்னா எஃப்எம் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணணும். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃப்எம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். உள்ளே வந்து நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் எஃப்எம் வந்து ஆன் ஆகும், இல்லைனா எஃப்எம் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது. இப்போ வந்து நான் எஃப்எம் மாடல் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். இப்போ எஃப்எம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா பிடின்னு பார்த்தீங்களா, ப்ளூடூத் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் போயிடும். அதுவே மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஃப்எம் வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இன்புட் எடிட்டிங். இன்புட்டுக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆக்ஸ் இப்போ யூஎஸ்பின்னு வருது பார்த்தீங்களா, அந்த யூஎஸ்பிங்கிற இடத்துல நீங்கள் வேறு ஒரு பேரும் போட்டுக்கலாம். நம்ம யூஎஸ்பி வந்து செலக்ட் பண்ணும்போது யூஎஸ்பின்னு பதிலாக வேறு ஒரு பேர் வர மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி ப்ளூடூத்தை வந்து அதுக்கும் நம்ம வேறு நேம் வந்து புதுசாக கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஃப்எம்க்கு அதேமாதிரி ஆக்ஸ் 1. இப்போ ஆக்ஸ் 1ங்கும் போது வந்து ஆக்ஸ் 1ன்னு நீங்கள் தரத்துக்கு பதிலாக டிவி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஆக்ஸ் 2 அப்படிங்கும்போது வந்து செட்டாப் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஆக்ஸ் 3ங்கும் போது மொபைலில் வேறு ஏதாவது ஒன்று நேமு, அந்த மாதிரி நேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்டிக்கல் குவாலிட்டி வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டில் தான் இருக்குது, வேறு ரிமோட் கிட்டில் இல்லை. அதேமாதிரி பிடி நேம், அதாவது ப்ளூடூத்தோட நேமு, ப்ளூடூத்தோட நேமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபியூடெக் பிடி அப்படின்னு வரும். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் போய் எடிட்டிங் பண்ணி உங்கள் நேம் வச்சிங்கன்னா எந்த நேம் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த நேம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ப்ளூடூத் நேமை வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா கீ மேப்பிங்கிறது தான் இது ஒன்று, அதாவது இது கீ 1. ஓகேங்களா. இதை ப்ரெஸ் பண்ணால் யூஎஸ்பின்னு இருக்குது. இதுவே நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இது டிவிடியாக மாறிடும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பட்டன் வந்து என்னவா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணால் யூஎஸ்பி தான் ஆனப்பறம் அங்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் எனக்கு இதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து எஃப்எம் வரணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் நீங்களே வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது மற்ற ரிமோட் கிட்டில் வந்து மேக்ஸிமம் தர மாட்டாங்க. ஓகேங்களா. இதுதான் கீ மேப்பிங்கு. இது சேஞ்ச் பின்னு, நம்ம பாஸ்வேர்டு போட்டோம் பார்த்தீங்களா, 1 2 3 4 பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டே வந்து நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபேக்ட்ரி ரீசெட்டு, நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு. அடுத்து ஆடியோ செட்டப்பில் போவோம். ஆடியோ செட்டப்பில் போனோம்னா இது மோட்ஸ் இருக்குது, மொத்தம் ஒரு 3 மோட்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் எதுவும் கை வைக்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கெயின் பார்த்திங்கன்னா உங்கள் யூஎஸ்பியில் ஃப்ரண்ட் வால்யூமில் எவ்வளோ டிபி ஏறணும் அந்த இதெல்லாமே ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் டிபியை வந்து அதிகம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிபியை வந்து ரீசெட் பண்ணணுமா வேணும்னு கேட்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இன்புட் கெயினையும் வந்து அதிகம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டோன் கண்ட்ரோல், அதாவது இந்த பேஸ் டபுள் இருக்கும் பார்த்தீங்களா, டோன் கண்ட்ரோலை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேஸ் டபுள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேஸ் டபுள் வந்து தேவையில்லை அப்படிங்கும்போது இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரீசெட் ஆல் எல்லாமே வந்து பழையபடி ரீசெட் வரதுக்காக. இதில் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து A to Z நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நினச்ச மாதிரி நீங்களே வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த ரிமோட் கிட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ ரிசல்ட் ரொம்பவே பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம ஆர்யா எலக்ட்ரானிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.